வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரூட்ல இல்ல விஐடி காலேஜுக்கு நியர்பைல பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் பார்த்துருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தாங்க இது. வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோ பண்ணலாம். லேக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி க்ரோஸ்ல ரிட்டர்ன் எடுக்கிற ப்ராஜெக்ட் தாங்க நம்மளோட விஷாகா கன்ஸ்ட்ரக்ஷன் பிரசன்ட் சாய் கார்டன் பிரீமியம் வில்லா பிளாட்ஸ். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஷாகா கன்ஸ்ட்ரக்ஷன் பிரசன்ட் சாய் கார்டனுக்கு தாங்க வந்திருக்கோம். நம்ம சைட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரூட்டில் இருக்க விஐடி காலேஜுக்கு அப்படியே பேக் சைடில் தாங்க நம்மளோட சைட் வந்திருக்கு. எல்லாருமே வந்து சொல்லியிருப்பாங்க விஐடிக்கு மிக அருகில் அப்படின்னு. அதெல்லாம் நம்பாதீங்க, நான் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே காட்டுறேன். எனக்கு பின்னாடி ஒரு பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா, அதுதாங்க நம்மளோட விஐடி காலேஜோட பில்டிங். வாங்க நம்ம சாய் கார்டன் ப்ராஜெக்ட்டை பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி சொல்கிறேன். தென் உங்களுக்கு சைட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள். இன்வெஸ்ட் பண்ணி க்ரோஸ்ல ரிட்டர்ன் எடுக்கிற ப்ராஜெக்ட் தாங்க நம்மளோட விஷாகா கன்ஸ்ட்ரக்ஷன் பிரசன்ட் சாய் கார்டன் பிரீமியம் வில்லா பிளாட்ஸ். நம்ம சாய் கார்டன் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 15 பிளாட்ஸ் இருக்குங்க. மினிமம் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்க அப்படின்னா 919 ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் 1424 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைட் வந்து டிடிசிபி அப்ரோட் பிளாட்ஸுங்க. இதில் ஒரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராஜெக்டில் இபி டிரான்ஸ்ஃபார்முக்குன்னு தனியாக வந்து ஸ்பேஸ் ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி பப்ளிக் பிளேஸ்ன்னு வந்து உங்களுக்கு தனியாக வந்து ஸ்பேஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அது அங்கே இருக்குது, நான் வாங்க உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதாங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த பார்த்தீங்களா, இபி டிரான்ஸ்ஃபார்முக்கு வந்து தனியாக வந்து ஸ்பேஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி பப்ளிக் பிளேஸும் கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ வாங்க அடுத்து நம்ம வந்து ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். நம்ம ப்ராஜெக்டில் ஒரு மெயினான விஷயம் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராஜெக்டில் ஒவ்வொரு பிளாட்டுக்குமே ஃப்ரண்டேஜ் வந்து 30 ஃபீட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பிளாட்ஸ்க்குமே வந்து மெஷர்மெண்ட்டோட ஸ்டோன் கல் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நம்ம பிளாட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்டேஜ் வந்து 30 ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. நான் நடக்கும் போதே உங்களுக்கு தெரியும், 30 ஃபீட்டில் வந்து ஃப்ரண்டேஜ் வந்து ஒவ்வொரு பிளாட்ஸ்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஒரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் லீகல் டாக்குமெண்ட் டைட்டில் எல்லாமே வந்து கிளியராக இருக்குங்க. நீங்கள் எந்த பேங்க் போனாலும் உங்களுக்கு லோன் வந்து ப்ராப்ளமே இருக்காது. இவங்களே பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 90% வரைக்கும் உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸுமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் நேஷனலைஸ்டு பேங்க்கில் வந்து உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா SBI, HDFC, ஸோ ஆக்சிஸ் பேங்க், அந்த மாதிரி பேங்க்ல எல்லாமே உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நம்ம விஷாகா கன்ஸ்ட்ரக்ஷன் பிரசன்ட் சாய் கார்டனில் நீங்கள் பிளாட்ஸ் புக் பண்ணி உங்களோட கனவு இல்லத்தை கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நம்மளோட விஷாகா கன்ஸ்ட்ரக்ஷனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. மறக்காமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உடனே உங்கள் கனவு இல்லத்தை கட்டி உங்களோட ட்ரீமை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுங்கள். சைட் விசிட்க்கு உடனே ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிவித்து டேரெக்டாக ஓனரோட காண்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் இடையில யாருக்குமே வந்து ப்ரோக்கரேஜ் கமிஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக ஓனரையே வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நம்ம சைட் நியர்பைல என்னென்ன ஸ்கூல்ஸ், காலேஜஸ், டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம சைட் நியர்பைல என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சைட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் டாப் ரோட் கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம், நம்ம சைட் வந்து கேட்டர் கம்யூனிட்டிக்கு சுற்றி உங்களுக்கு காம்பவுண்ட் வாலோட அமைஞ்சிருக்கு. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபி டிரான்ஸ்ஃபார்முக்குன்னு உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பப்ளிக் ஸ்பேஸ்ன்னு உங்களுக்கு தனியாக வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இப்போ வாங்க நம்மளோட சைட்ல நியர்பைல என்னென்ன இருக்கு அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். போகிறது நம்ம சைட் நியர்பைல என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சைட் நியர்பைலே பார்த்தீங்க அப்படின்னா காசா கிராண்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வந்து இருக்குது. தென் உங்களுக்கு சென்ட் ஜான்சஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரைவேட் ஸ்கூலுமே இருக்குது. தென் உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலுமே வந்து நியர்பைல இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது காலேஜஸ் தாங்க. காலேஜஸ்னாலே நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு பேக் சைடில் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஐடி காலேஜ் வந்து இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு 3 கிலோமீட்டர்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா தாகூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து இருக்குது. அதேமாரி தாகூர் இன்ஜினியரிங் காலேஜுமே உங்களுக்கு வந்து நியர்பைல இருக்குங்க. தென் உங்களுக்கு IIIT காலேஜ் வந்து உங்களுக்கு நம்ம சைட்லேருந்து நியர்பைல இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நம்ம சைட் நியர்பைல என்னென்ன பஸ் ஸ்டாப்ஸ் இருக்குது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சைட் நியர்பைலே பார்த்தீங்க அப்படின்னா விஐடி காலேஜ் பஸ் ஸ்டாப் இருக்குது. தென் உங்களுக்கு மேல்கோட்டையூர் பஸ் ஸ்டாப் வந்து இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் 9 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து வண்டலூர் பஸ் ஸ்டாப் வந்து இருக்குங்க. வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷனுமே உங்களுக்கு நியர்பைல இருக்குது. தென் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாப் வந்து இருக்குது. ஒரு 15 மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் வந்து ரீச் பண்ணிடலாங்க. சைட்லேருந்து ஜஸ்ட் உங்களுக்கு 10 மினிட்ஸ்லேயே
வந்து OMR கனெக்டிவிட்டி வந்து வந்துருங்க. நம்ம சைட் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி உங்களுக்கு ஹப் ஏரியா தாங்க. இவ்வளோ அம்யூனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸோட அமைச்சிருந்தாங்க நம்மளோட சாய் கார்டன் ப்ராஜெக்ட். நீங்கள் நம்ம சைட்டை வந்து சுற்றி பார்த்தாலே தெரியும், ஃபுல்லி வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க. ஸோ நீங்கள் உடனே வந்து ப்ளாட்ஸை புக் பண்ணி உங்கள் கனவு இல்லத்தை கட்டுறதுக்கு கரெக்டான பிளேஸாக நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நம்ம ப்ராஜெக்டோட ப்ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம ப்ராஜெக்டோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4799 per square feet. உடனே உங்கள் கடமை இடத்தை புக் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட்ட வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய்.